இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா கடந்த 15 நாட்கள்ல கிலோவுக்கு ரூபாய் 30 உயர்ந்து அரிசி விலை உயர்வை சந்தித்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்துட்டு இருக்கு. மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல தேவையற்ற போராட்டங்களை நடத்தி அரசியல் கட்சிகள் இந்த விலைவாசி உயர்வை திசை திருப்பும் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. டெல்லியில மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய காசு அப்படிங்கிறது நீட் தேர்வு நடக்கணும். ஆனா அது எங்களுக்கு எந்தவித குளறுபடியும் இல்லாம ஒரு நேர்மையான முறையில நடக்கணும், நேர்மையான முறையில நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை கூட அங்க போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் நீட் தேர்வு பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் நீட் தேர்வு வேண்டாம்ங்கிற மனநிலையில இருக்காங்க. ரெண்டும் கான்ட்ராஸ்டிங்கான ஒரு காங்கிரஸ் கூடவா? ஆமா, காங்கிரஸ் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க 2010. கொண்டு வந்தப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் தான் அந்த நீட் தேர்வை அமல்படுத்தினாங்க. உச்சநீதிமன்றம் அதை நாடு முழுவதுமான தேர்வை அதை மாற்றிடுச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு அதுக்கப்புறம் பல்வேறு மாநில அரசுகள் போனாங்க. தமிழ்நாடு பல்வேறு மாநில அரசுகள் போனாங்க. நீட் தேர்வு விட கூறி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு பாஜக அரசு இருந்தது. பாஜக அரசு நினைத்திருந்தா நாங்க இதுல விலக்கு கொடுக்க நினைக்கிறோம், குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் விலக்கு கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். பட் அது நடக்காம போயிடுச்சு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. பட் இப்படியான சூழல்ல இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிக அளவு உயர்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மேட்டூர் அணையில நீர்வரத்து இல்லை, காவிரி நீரை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கர்நாடக அரசு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வரும் கர்நாடக முதல்வரும் அங்க கர்நாடகாவில் சந்திச்சு பேச போறாங்க இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பா. ஸோ விவசாய பிரச்சனை தனியா போயிட்டு இருக்க ஒரு பக்கம், அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. அதற்கு நடுவுல இந்த அரிசி விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்க பெரிய பிரச்சனையா பார்க்காம, மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதெல்லாம் பார்க்காம, மறுபடியும் நீட் தேர்வு விளக்க தேவை, நீட் ரத்து அவசியம் எங்களுக்கு தான் தெரியும். மறுபடியும் சிலர் இங்க நீட் தேர்வு பிரச்சனைக்கும் தாவேக அரசுக்குமே சம்மந்தம் இல்லை. ஆனா தாவேக அரசை தாக்கி பேசுறதோடு இல்லாம ஜனநாயகன் படத்தை எப்படி நீங்க இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணலாம்னு ஒடிசி படத்தை பார்த்தவர்களும் FIFA வேர்ல்ட் கப்பை ரசிச்சு அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கு ஆதரவு தெரிவிச்சு புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர்களும் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த விலைவாசி உயர்வு விவகாரம், அதே மாதிரி இந்த போராட்டங்கள், இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த திசை திருப்பு முயற்சியா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க வரோம். நான் உங்க ஹரிஷ் முகத்தலம் பேசுறேங்க. பிரியா கூட ஆரம்பிச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நான் பேச ஆரம்பிச்சாலே நிறைய பேர் வந்துடுறாங்க, ஏன் இவங்களை பேச விடுறீங்க அப்படின்னுட்டுன்னு. ஸோ என்ன கட்டுப்படுத்த முடியலன்றதுதான். நீ தாவேக்காக்கு ஆதரவாவே பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால நான் கொஞ்சம் மக்களோட பிரச்சனைகளை பேசலாம் அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட பிரச்சனை நான் பேசுறதுக்கு இல்ல. தமிழ்நாட்டுல கடந்த 15 நாட்கள்ல அரிசி விலை பத்தி பேசுற நீ, கிலோவுக்கு 30 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்குது. இது ஒரு சாதாரண விலை உயர்வு கிடையாது ஹரிஷ். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு வேணும். அந்த 3 வேளை சாப்பாட்டுல ரொம்ப முக்கியமானது அரிசி தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு 25 கிலோ அரிசி வாங்குறாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா நெட்டன் வச்சுக்கினாலும் கிலோக்கு 30 ரூபாய் அப்படி உயர்வு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 750 கூடுதலா வரும். அப்போ வருஷத்துக்கு 9,000 கிட்ட வருது. 9,000 to 10,000 வரும். இது பணக்காரங்களுக்கு பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம். ஆனா தினக்கூலி தொழிலாளி, குறைஞ்ச சம்பளம் வாங்குற குடும்பம், ஓய்வூதியம் நம்பி வாழும் குடும்பம், இல்ல அவங்களோட மாச பட்ஜெட்ல அந்த 800 ருபீஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய தான் தெரியல. ஒரு சாமானிய குடும்பத்திற்கு ஒரு 9 to 10,000 ரொம்ப சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது. அந்த பணத்துல ஒரு குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம், அதை வச்சு சமாளிக்கலாம். இல்ல இப்ப இன்னைக்கு கரண்ட் பில்லுங்கெல்லாம் அந்த அளவுக்கு என்ன கரண்ட் அளவுக்கு வேகமா பில்லுங்களும் வருது, அதை கட்டுறதுக்கு உதவும். ஒரு மாசம் வீட்டு செலவை சமாளிக்கலாம். ஆனா இப்ப இந்த பணம் வெறும் அரிசி விலை உயர்வுக்கே போயிடுது அப்படின்றதுதான் மக்களோட கவலையே. இப்போ அரிசி விலை உயர்ந்ததுக்கு அப்புறம் அரசு விழிச்சுக்கிச்சா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. இல்ல விலை உயர்வதற்கு முன்னாடியே அரசு கண்காணிக்க தவறிடுச்சா அப்படின்றதுதான் கேள்வி. இது வியாபாரிகளோட தவறா அப்படின்னு கேட்கலாம், அரசின் நிர்வாக தோல்வியா அப்படின்னும் கேட்கலாம். இப்ப அரசு என்ன சொல்லும் அப்படின்னா, சந்தையில விலை உயர்ந்துடுச்சு, வெளி மாநிலங்கள்ல உற்பத்தி குறைஞ்சிடுச்சு,
மழை இல்ல, விநியோக பிரச்சனை அப்படின்னுட்டு நீங்க காரணங்களை வந்துட்டு அடுக்கிட்டு போய் எப்பவுமே நீங்க வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிறது இல்ல. ஆமா, இந்த தோல்விக்கு நான் காரணம், இதை சரி செய்யறேன்ற அந்த மனப்பக்குவமே இன்னும் வரல. மெச்சூரிட்டி வந்துட்டு அரசியலுக்கு தான் நீங்க புதுசு, பட் மெச்சூரிட்டி லெவல் வந்துட்டு எப்பவுமே இருக்கணும் இல்லையா? சோ அந்த எஜுகேஷன் லெவல்ல அந்த அந்த ஒரு இதுவே இல்லாம இருக்கு உங்களுக்கு எல்லாம். அந்த மெச்சூரிட்டி லெவல், அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது கிடையவே கிடையாது. நீங்க காரணங்கள் தேடுறீங்க எல்லாத்துக்குமே. எந்த காரணமும் கிடைக்கலனாக்கா முந்தைய அரசு இப்படி பண்ணிட்டாங்க, முந்தைய அரசு இப்படி பண்ணிட்டாங்க. 15 நாள்ல 2 கட்டங்களா விலை உயர்ந்திருக்கு. முதல் முறை விலை உயர்ந்தப்ப அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த 2வது முறை மீண்டும் விலை உயர்ந்திருக்குமா அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ என்ன சொல்றது, ஒரு அரசு வந்துட்டு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆமா இது நடந்துடுச்சு அப்படின்னுட்டு நீங்க விளக்கம் எல்லாம் கொடுக்காதீங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கணிக்கணும் இல்லையா? நீங்க எப்ப கணிப்பீங்க? இதுக்கு மேல எப்ப கணிப்பீங்கன்றதுதான் ஒரு விஷயமா இருக்குது. முதல்ல பிரைஸ் ஹைக் ஆச்சு, அப்போ வந்துட்டு மக்கள் கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரசு அதிகாரிகள்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்புறம் ஒரு அறிக்கை வருது. அதுக்குள்ளேயே வந்துட்டு மக்களோட அந்த மாச பட்ஜெட் வந்துட்டு காலி ஆயிடுது. இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷனா? அரிசி விலை உயர்ந்த உடனே அரசு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? சந்தை ஆய்வு செய்யணும். எந்த மாவட்டத்துல விலை அதிகரிச்சிருக்கு, எந்த வகை அரிசி அதிகமா உயர்ந்திருக்கு, மொத்த விலைக்கும் இந்த சில்லறை விலைக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இந்த தகவல்கள் எல்லாம் அரசு உடனடியா வெளியிடணும் இல்லையா? இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இது வரைக்குமே பண்ணலையே. நாம எல்லாம் ஜனநாயகன்ல போயிட்டு அழறதுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த படத்தை பார்த்துட்டு 4 கேமரா சுத்தி நம்மள வச்சுட்டு நம்ம எனக்கு சத்தியமா தெரியல, யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா கூட வந்துட்டு நம்ம அழறப்ப வந்துட்டு நம்மளால அழ முடியாது, அந்த கண்ணீர் வெளியில வராது. ஆனா இத்தனை கேமராக்கு முன்னால ஒரு நடிகனால மட்டும்தான் நடிக்க முடியும். தேம்பி தேம்பி அழறாங்கப்பா உட்காந்துட்டு. இங்க மக்கள் இங்க உட்காந்துட்டு என்ன சொல்றது, கேஸ் அடுப்புல வெந்துட்டு இருந்த கண்ணுல அந்த புகை மூட்டிட்டு தண்ணி வந்தது, இன்னைக்கு கேஸ்ல சமைக்கும் போது பெண்கள் உள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்க உட்காந்து ஜனநாயகன்ல உட்காந்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, அது கூட விதிமீறலோட. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம். ஹரிஷ், டோன்ட் இன்டரப்ட் ப்ளீஸ், டோன்ட் இன்டரப்ட். Don't interrupt, Harish. Let me finish. Let me finish. I don't want to hear to you. Let me finish. Don't interrupt. சின்ன குழந்தைங்கள அடல்ட்ஸ் பிலிம்க்கு அது எப்படி நீங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க ஒருத்தருக்கு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா நீங்க உங்க வீட்டு பிள்ளைய கூட்டின்னு போயிட்டு அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு டிக்கெட் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. டிக்கெட் வாங்குறதான மேட்டர் அங்க? அப்ப யார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க பண்றதுக்கு? இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீங்க உட்காந்து சர்வசாதாரணமா நீங்க வந்துட்டு ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்கீங்க விலை உயர்ந்துடுச்சு அப்படின்னுட்டுன்னு. முதல் ஏன் இந்த விஷயத்தை எடுக்கல? அடுத்த விஷயம் வந்துட்டு பதுக்கல் இருக்குதான்னு பாக்கணும். விலை உயரும்னுட்டு எதிர்பார்த்து சிலர் வந்து பதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு இருக்குதான்னு கண்டறிஞ்சாங்களா யாராச்சும்? இன்ன வரைக்கும் கிடையாது. அடுத்தது மாற்று விநியோகம் உருவாக்குதல் பண்ணணும். ஒரு மாநிலத்துல உற்பத்தி குறைஞ்சா மற்ற மாநிலங்கள்ல இருந்த அரிசியை கொண்டு வரணும். மத்திய அரசோட பேசணும், ஒரு கூடுதல் ஒதுக்கீடு வாங்கணும், கையிருப்புல இருக்கிற தானியத்தை சந்தைக்கு கொண்டு வரணும். ஏன் செய்யல இதெல்லாம்? அரசு விற்பனை நிலையங்கள்ல வந்துட்டு அரசு தலையிட்ட குறைஞ்ச விலையில அரிசி விற்பனை செய்ய முடியாதா? ஒரு பொண்ணு உட்கார்ந்து அந்த எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு சொல்லுது, எங்க அண்ணன் மக்களோட பணத்தை தொட மாட்டாங்க, அவர் சொந்த காசை செலவு பண்ணுவாங்க. அந்த சொந்த காசை பண்ணுங்க. ரேஷன் கடையில கிடைக்கிற அரிசியே வேற, அதோட தரம் வேற, சந்தையில வாங்குற அரிசி வேற. ரேஷன் அரிசி எல்லாராலையும் சாப்பிட முடியாது. ஆனா குறைஞ்ச மற்றும் இந்த நடுத்தர வருமான மக்களுக்கு அரசு கட்டுப்பாட்டு விலையில ஒரு தரமான அரிசிய விற்பனை செஞ்சா என்ன? அந்த திட்டம் கொண்டு வர எவ்வளவு நாள் ஆகும்? அது ஏன் செய்யலன்றதுதான் வந்துட்டு நாங்க கஷ்டத்துல நாங்க புலம்பிட்டு இருக்கோம். அரசுகிட்ட நேரடியா கேள்வி கேட்கறது வந்துட்டு இப்ப தவிக அரசு ஆட்சி வந்தப்போ மக்களோட வாழ்க்கையை மாத்துவோம் அப்படின்னுட்டு தான் சொன்னாங்க. ஆனா இப்போ மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, மக்களோட வாழ்க்கை மாறல, மளிகை கடையோட பில்லு மாறி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லு மாறி இருக்கு, ஹோட்டல் பில்லு மாறி இருக்கு, இதுதான் மாறி இருக்கு. இது ஒரு அரசியல் விமர்சனம் எல்லாம் கிடையாது ஹரிஷ், இது ஒவ்வொரு குடும்பத்தோட சமையலறையில இருந்து எழுற ஒரு கேள்வி. இது அரசால எல்லாவிலையும் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நீ கேட்கலாம். தாவைக்கு ஆதரவாளர்கள் இதுதான் கொண்டு வராங்க. அரசால சந்தையில இருக்கிற எல்லா பொருட்களோட விலையும் கட்டுப்படுத்த முடியுமானாக்கா இல்ல. ஆனா விலைய அரசு நிர்ணயிக்க முடியாதுன்ற மாதிரி அரசால சந்தையை கண்காணிக்க முடியும்ல, அது ஏன் செய்யலன்றதுதான் கேள்வி. அரசால பதுக்கலை தடுக்க முடியும்ல, அது ஏன் செய்யல? அரசால இந்த செயற்கை தட்டுப்பாட்டை தடுக்க முடியும்ல,
அது ஏன் செய்யல? அரசால வேறு மாநிலங்கள்ல இருந்து அரிசி கொண்டு வர முடியும்ல, ஏன் செய்யல? அரசால மத்திய அரசு கூட பேசி உட்காந்துட்டு போட்டோ எடுத்துட்டு வர்றதுக்கு தான் நீங்க மத்திய அரசோட நீங்க இணக்கமா இருப்பீங்களா? கூடுதல் இந்த ஒதுக்கீடு பெற உங்களால கேட்க முடியாதா? அரசால குறைஞ்ச விலையில அரிசி விற்பனை செய்ய முடியுமா முடியாதா ஹரிஷ்? குறைந்த விலையில அரிசி விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு பழைய காலத்துல இருந்து நம்ம போனோம். கிலோ அதாவது ₹1 3 கிலோ அரிசி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்துல. அவர் அப்படிதான் வாக்குறுதி கொடுத்தாரு. அவராலேயே முடியல. கிலோவுக்கு ஒரு ஒரு ₹1 கிலோ அரிசி அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குறைந்த விலையில அரிசி வந்து அதிக அளவில் கொடுக்க முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. கருணாநிதி அவர்களுடைய காலத்திலையும் கிலோ அரிசி ₹1 அப்படிங்கிறது தான் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அது வந்து கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 10 கிலோ அரிசி, 10 கிலோ புழுங்கல், 10 கிலோ பச்சரிசின்னு போட்டுட்டு இருந்தாங்க அவங்க செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்துல. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதே ஆனா இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது கொரோனா காலத்துக்கு முன்ன ஒரு மாதிரி இருந்தது, கொரோனா காலத்துக்கு பின்ன ஒரு மாதிரி மாறிடுச்சு. கொரோனா காலத்திற்கு முன்ன வந்து 1 கிலோ பச்சரிசி உங்களுக்கு வந்து குறைந்த விலையில இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ₹45 வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சது அதோடைய விலை. இன்னைக்கு வந்து அது 65ல இருந்து ₹75 வரைக்கும் ஏறிடுச்சு. இட்லி அரிசி ஆகட்டும், இட்லி அரிசி வந்து கிலோ ₹30 என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் 2013ல 2018ல பார்க்கும்போது இன்னைக்கு கிலோ ₹43 வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க. ஸோ இது மாதிரி வந்து பொன்னி அரிசியும் அதே மாதிரி தான் வெளியேறி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளா விலை ஏறிட்டு தான் இருக்கு. விலை ஏற்றத்தை தடுக்கவும் முடியல. மத்தியில் இருக்கிற பாஜக அரசு கிட்ட இது தொடர்பாக எந்த மாநில அரசும் கேள்வி கேட்கவும் முடியல. கேள்வி கேட்டாலும் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதுக்கும் எந்த மத்திய அரசும் மறுக்கிறாங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. கடந்த இல்ல இப்போ விலை உயர்ந்துடுச்சுன்னு நீங்க கைய விரிச்சாக்க என்ன அர்த்தம்? ஒரு அரசு கைய விரிச்சாக்க மக்கள் எங்க போவாங்க? அரசு விலை நிர்ணயிப்பவங்க கிடையாது. ஆனா சந்தையோட காவலர்ன்றதுதான் நான் சொல்றேன். இல்ல கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்த அதிமுக அரசு பாஜகவோட கூட்டணியில தான் இருந்தாங்க, நெருக்கமா தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களால விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியல. அதற்கப்புறம் அந்த திமுக அரசு கம்ப்ளீட்டா பாஜக எதிர்ப்பு மைண்ட் செட்ல பாஜக மத்திய அரசுக்கு அந்த வார்த்தையை ஒன்றிய அரசுன்னு மாத்திட்டு அவங்க ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க. அப்பவும் அவங்களால வேலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு நாம வந்துட்டு மத்திய அரசுன்னு சொல்ல பயப்படுறோம், ஒன்றிய அரசுன்னு சொல்லவும் பயப்படுறோம். ஏன் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு விஜய். அவருடைய எல்லா ட்வீட் எல்லா அறிக்கையிலும் ஒன்றிய அரசுன்னு தான் வந்துட்டு இருக்கு. ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அரசுன்னு தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒன்றிய அரசுன்னு சொல்றதுல என்ன பொறுத்தவரை இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை தவறு அப்படின்னு நான் பாக்குறேன். மத்திய அரசுன்னா மத்திய அரசு இல்ல இந்திய அரசுன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசுன்னா இப்ப இது தமிழ்நாட்டை வந்து ஊராட்சி ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லணும். ஒன்றியம் வேற, மத்திய அப்படிங்கறது வேற, இல்ல இந்திய இல்ல. நம்ம அரிசி பிரச்சனைக்கு வரலாம். அதனால ஒன்றியம் அப்புறம் பேசலாம். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க இல்ல நீ அரிசி பிரச்சனை, மக்களோட சாப்பாட்டு பிரச்சனைக்கு வரலாம். மக்களோட சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி பேசுறவங்கன்னா வந்து இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. பொறுப்புள்ள எதிர்கட்சியா இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. நானும் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் அறிக்கை கொடுக்குறாரு. அன்புமணி ராமதாஸை தாண்டி வேற யாரும் இதை பத்தி பேசல. அதிமுக ஐடிவிங்க பழைய நீங்க வந்து எப்படி ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்றது என்னங்க தப்பு? ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்றதெல்லாம் நாங்க எதுவும் தப்பு சொல்லல. லுக், தட் இஸ் a சினிமா. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சினிமா, ஒரு நடிகன் நடித்த சினிமா, அவ்வளவுதான். இப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு நான் எப்பவுமே நான் பாக்குறது கிடையாது அந்த மாதிரி படங்கள்லாம். அதனால நான் போகல. நானு வீட்டுல வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு கம்மி பசங்க இருக்கிறதுனால கூட்டிட்டு போக முடியாதுன்றதுனால வந்துட்டு நாங்க அந்த பக்கமே நாங்க போறது கிடையாது. பட் என்ன சொல்றது, விருப்பப்பட்டவர்கள் போயிட்டு ரீல்ஸ் மோகம் இருக்கிறவங்க அங்க போயிட்டு தியேட்டருக்கு முன்னாடி போய் ரீல்ஸ் போடுறதாகட்டும், இல்ல அங்க போய் தியேட்டர்ல முதல் ஷோல போய் கத்துறதாகட்டும், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றதாகட்டும். இல்ல பாலாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் வந்துட்டு கோழி அறுத்து ரத்தம் இது பண்றாங்க. சோ நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்கப்பா, நாங்க அதுக்கெல்லாம் வரவே இல்லை. பலி கொடுக்கறது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்ல. இல்ல நீங்க என்னன்னா பண்ணிட்டு போங்க. அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அது என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட். அது வாழ்வாதாரம் கிடையாது எங்களுக்கு. தெரியுமா? அந்த பீரியட் ஆஃப் டைம் ரஜினிகாந்த் அவர்களே எஜமான் படம் வந்துச்சு. அந்த பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணாங்கன்னா ஆட்டை வெட்டி பலி கொடுத்தாங்க.
படம் நல்லா ஓடணும் அப்படின்னு. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து பலி கொடுக்கறதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது அதான் வந்து நீங்க எல்லாமே நார்மலைஸ் பண்றீங்க. அப்ப நீங்க மாற்றம்னு என்ன கொண்டு வர்றீங்க? மாற்றம்னு ஏன் சொன்னீங்க? அப்ப நீங்க ரஜினிகாந்தோட இது ஆடு நாங்க வெட்டினாங்க, நாங்க கோழி வெட்டுறோம் அப்படின்னா நீங்க ஏன் மாற்றம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்க? இல்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற will follow that அப்படின்றத சொல்லணும் நீங்க. நீங்க முதலே வந்துட்டு நீங்க முதலே வந்து நாங்க இன்னாரை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மாற்றம்ன்ற வார்த்தை ஏன் சொன்னீங்க? அதாவது சினிமால வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த இப்ப ஏதோ புதுசா பண்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப அப்படி சொல்லல. இப்போ என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்றது, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த படம் பார்த்திருக்காங்க ஜனநாயகன். பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு பாத்தீங்களா, வந்தீங்களா, பாப்கார்ன் சாப்பிட்டீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு எம்ஜிஆர பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, கேவலத்தின் உச்சம் சொல்லுவேன். இப்போ அதே எம்ஜிஆர் அவர்களை இப்ப இந்த காலத்துல கொண்டு வந்து நடிக்க வச்சாக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்களோட ரசிகர்கள் மட்டும்தான். அது இப்போ அந்த அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நான் பார்ப்பேன் எம்ஜிஆர் படம். இன்னைக்கு எம்ஜிஆர் நடிச்சா நான் பார்ப்பேன். விதண்டாவாதம் வேற, வாதம் வேற ஹரிஷ். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் அந்த டேஸ்ட் மாறிடுச்சு. இப்ப இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டைலையே பாக்குறது இல்ல அப்படின்றதுக்கு தான் அடுத்த இதுக்கு வந்தாங்க. ஒரு பீரியட் இருக்கு. இப்ப எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் அவங்க ஆகட்டும், அதுக்கப்புறம் கமலஹாசன் ரஜினிகாந்த், அப்புறம் விஜய் அஜித், இந்த மாதிரி வந்துட்டு பீரியட்ஸ் இங்க மாறுது. அதுக்கேத்த மாதிரி அவங்களும் வந்துட்டு கதைகளை மாத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நான் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண ஆடு வெட்டினாங்க, நான் கோழி அறுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. அன்னையில இருந்து இருக்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆனா அது அன்னையில இருந்து இருக்கிறது, அதை தடுக்க இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசும் அதிமுக அரசும் தடுக்க முடியல. இன்னைக்கு தாவேக அரசு அதை தடுத்தா அது பிரச்சனை ஆகும். முன்ன நீங்க இதெல்லாம் தடுக்கல, இப்ப ஏன் தடுக்கிறீங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வரும். ஏன் ஏமாத்துனீங்க? மாற்றம் சொல்லி ஏன் ஏமாத்துனீங்க? நீங்க மாற்றம் சொன்னதுனாலதான் இந்த 1.25 கோடி போட்டாங்க ஓட்டு. அதாவது ஆடு கோழிகளை பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வியை சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சந்திச்சாங்கன்னு எல்லாரும் தெரியும். மதமாற்ற தடை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது என்ன பேக் ஃபயர் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது முன்ன இருந்த விஷயத்தெல்லாம் இவங்க தடை பண்ணிட்டா என்னென்ன பிரச்சனை வருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே இருக்கு. எக்ஸாம்பிள் இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் அதையே போய் நம்ம டச் பண்ணிட்டு இருக்கணும்? இல்லப்பா, ஹிஸ்டரியே வேண்டாம் தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த ஹிஸ்டரி எல்லாம்? வேணாம் யார் சொன்னா? எல்லாருமே சொல்றாங்க. தாவேக்கால இருக்கிற அத்தனை பேரும் ஹிஸ்டரி தேவை கிடையாது, நாங்க மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்னாக்க அந்த ஹிஸ்டரியே தூக்கிட்டு வரீங்க. ஹிஸ்டரி வேணாம்னு சொல்றவங்க யாராவது தன்னை எம்ஜிஆர் மாதிரி முன்னிலைப்படுத்துவாங்களா? காமராஜர் மாதிரி முன்னிலைப்படுத்தியும் இன்னைக்கு வந்துட்டு ஜனநாயகன் படம் வந்த உடனே போஸ்டருங்களை ஒட்டுறதுக்கு காமராஜர் இடைஞ்சலா இருக்காருன்னு அவரை தூக்கி ஒரு பக்கம் மூலையில வச்சுட்டு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஜனநாயகன். சோ காமராஜருக்கே இந்த நிலைமைனாக்கா வந்துட்டு எம்ஜிஆருக்கு என்ன நிலைமைன்றதை பார்த்துக்கோ. சோ இல்ல, we are going out of the topic. அதே காமராஜருடைய பேரை தான் காலை உணவு திட்டத்துக்கு வச்சிருக்காங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டங்கிறத காமராஜர் நாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கோம். காமராஜரோட போட்டோ எங்க கிடந்துச்சுன்னு பார்த்தோம், இந்த பேர் வச்சதையும் பார்த்தோம். கல்விக்கண் திறந்த காமராஜருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுக்க தெரியுது. கடந்த ஆட்சியில காங்கிரஸ் கூட்டணியில வச்சுக்கிட்டு ஜனநாயகன் போஸ்டர் பார்த்தோம். நாங்க அதெல்லாமே பார்த்து கொதிச்சு போயிருக்கோம். குழந்தைங்களை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கொதிச்சு போயிருக்கோம் நாங்க. இருந்தாங்க. ஆனா மூப்பனார் பெயரை வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல கூட இருக்கக்கூடாதுன்னு அதை எடுத்து ஜி.கே. வாசன் போராடினதுக்கு அப்புறம் மூப்பனார் பெயர் வைக்க வேண்டிய நிலைக்கு வந்தாங்க. காமராஜருடைய பெயர் வந்து ஒரு கல்லூரி வளாகத்துக்கு வச்சாங்கன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணி அன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன்ல அதுக்கு அகைன்ஸ்டா போராடினதுக்கு அப்புறம் காமராஜருடைய பேர் அந்த கல்லூரி வளாகத்துக்கு வச்சாங்க. சோ அன்னைக்கு போராட வேண்டிய நிலை இருந்தது. நம்ம இது அரிசி பத்தி பேசலாம். நான் இப்ப என்ன சொல்றேன்னாக்கா, அரசு சந்தையோட காவலர் அப்படின்றதான் நான் சொல்ல வந்தேன் நானு. அதுக்கப்புறம் தான் டாபிக் வேற எங்கெங்கயோ போயிடுச்சு. நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிருக்கேனே. அதே மாதிரி ஜனநாயகன் படத்தை பார்த்து எல்லாரும் அழுதாங்க அப்படின்னு எனக்கு கூட தான் அழுக வரும். ஏன்னா நான் வந்து விஜயோடைய லவ் டுடே படத்துல இருந்து நான் அவருடைய ரசிகனா இருக்கேன். எனக்கு கூட தான் அழுக வரும். நான் வந்து தல ரசிகன் ஆக்சுவலா. ஆனா விஜய் அவர்களை வந்து நான் ரசிச்சு பார்த்த படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. லவ் டுடேல இருந்து நிறைய படங்கள். எனக்கு இப்ப இந்த விஜய் பிரச்சாரம் பண்றதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணல. விஜய் பிரச்சாரத்துக்காக நான் இந்த வீடியோ பண்ணல.
நீங்க சொன்னதுனால நான் பதில் சொல்றேன். நீங்க இதெல்லாம் இல்ல வேண்டாம் வேண்டாம், நம்ம நம்ம அரிசி பிரச்சனைக்கு போலாம். நம்மளுக்கு வேண்டாம், நீ யாரோட ஃபேன் வேணா இருந்துட்டு போ. நான் பேசலைன்னா நல்லா இருக்காதுங்க. எப்படிங்க நான் பேசாம இருக்க முடியும்? சரி, விஜய் இது நான் முடிச்சிட்டு நான் மக்களோட பிரச்சனையை நான் பேசிடுறேன். நீ அப்புறமா விஜயோட ரசிகனா நீ பேசிக்கோ. நான் மக்களோட பிரச்சனை நான் சொல்லிடுறேன் நானு. பிரச்சனைனா ஓ, நீங்க இல்ல, மட்டும் பத்தி அரசு அரசு சந்தையோட நீங்க பேசினா ஹரிஷ், ஒரு நிமிஷம் ஹரிஷ். சந்தையின் அரசு வந்துட்டு காவலர் அப்படின்றதுல நான் முடிச்சேன் நானு. அந்த காவலர் தூங்கிட்டே இருக்கும் போது சந்தையில விலை உயர்ந்துட்டே போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? 15 நாள்ல 2 முறை விலை உயர்ந்திருக்கு. இங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல வந்துட்டு ஒரு உயர்வு, அதுக்கப்புறம் இன்னொரு உயர்வு. அப்போ அரசுக்கு 2 முறை நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஏன் தவற விட்டாங்க? முதல் உயர்வுக்கு அப்புறம் வந்துட்டு அரசு செயல்பட்டிருக்கலாம். அப்போ சந்தையில தலையிட்டு இருக்கலாம், கையிருப்பை அதிகரிச்சிருக்கலாம், வியாபாரிகள் கிட்ட வந்துட்டு ஆலோசனை நடத்தி இருக்கலாம், மாற்று மாநிலங்கள்ல இருந்து அரிசி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா என்ன நடந்தது? இப்போ அப்படியும் இல்லைனாக்கா அரசு நிர்வாகம் எங்க தோல்வி அடைந்த அந்த ஒரு விவாதமாச்சும் வந்துட்டு அவங்க பண்ணிருக்கலாம் இல்ல, நம்ம எங்க போறோம் அப்படின்னுட்டு. இந்த விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, பருவமழை பொய்த்த காரணம் ஒண்ணு இருக்கு. பருவமழை பொய்த்ததுனால விவசாயிகள் வந்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. மேட்டூர் அணை திறக்க முடியல. ஸோ அப்படியான சூழல்ல விவசாயிகளுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பேக்கேஜ் அறிவிச்சு விவசாயிகளுக்கான நிவாரணத் தொகை வந்து தாவேக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து விலைவாசி உயர்ந்திருக்கு, இந்த அரிசியுடைய விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த இடத்துல விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணத்தை தாண்டியும் இந்த விலை உயர்வு இருக்கு அப்படின்னா இது பதுக்கலுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பாசிபிலிட்டி பண்ண என்னன்னா, விவசாயிகளுக்கு கொடுத்தும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இப்போ அரசனுடைய கவனத்துக்கு போயிருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க விவசாயிகள் கொடுத்துருக்காங்க, விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியும்னு அவங்க நினைச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, அது நடக்கல. ஸோ அது இப்போ கவர்மெண்டுடைய பார்வைக்கு போயிருக்கும். ரெண்டாவது, குறுவை சாகுபடி அப்படிங்கிறது நடக்கல, பெரிய அளவில் நடக்கல அப்படின்னு பார்க்க முடியுது. கடந்த வருஷம் வந்து குறுவை சம்பா தாளடி அப்படிங்கிறது அந்த நெல் விளைச்சல் அதிகமா இருந்தது. ஆனா இந்த வருஷம் வந்து அப்படி எதுவும் நடத்த முடியல அப்படிங்கறத பார்க்க முடியுது. இன்னும் சில மாசங்கள் போனா இந்த அரிசி வரத்தும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படியான சூழல்ல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு அரசு நகரணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அரிசி வரத்து குறைந்துருச்சு அப்படின்னா வெளிமாநிலங்கள் இருந்து தான் வந்து நம்ம வந்து அரிசி வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். ஒருவேளை வெளிமாநிலங்கள் வந்து அரிசி வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டால் அது விலை உயர்த்து வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படியான சூழல்ல நம்ம வந்து அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடிதான் நம்ம வாங்குற சுச்சுவேஷன் தள்ளுபடுவோம் அப்படின்னு பாக்குறேன். ஸோ அதனால ஒரு பிக்சட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தாவேக அரசு நகரணும். வேற வழி இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல பிக்சட் ரேட்டை போடுற அளவுக்கு தாவேக அரசு நகரதே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பட் வந்து அதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசாம நீங்க வந்து நீட் எதிர்ப்பு, நீட் பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல 26 மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க நீட் தேர்வுக்காக. அதுக்காக நான் நீட் தேர்வு ரத்து எங்களுக்கு தான் தெரியும் கையெழுத்தெல்லாம் வாங்கி அந்த கையெழுத்து காப்பியெல்லாம் குப்பத்தொட்டில போட்டுட்டு இன்னைக்கு வந்து நீட் தேர்வு நாங்க ரத்து செய்வோம் மறுபடியும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ரத்து செய்ததுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, இது வரைக்கும் எடுக்கப்படல. தாவேக அரசு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, என்னன்னா கல்வித்துறை மறுபடியும் வந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அவங்க அதுக்கான ப்ராசஸ்ல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற எனக்கு தெரியல. பட் ஒரு கன்கரன்ஸ் போட்டு மாநிலத்திற்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு மத்திய அரசு ஒத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கும் அது வந்து சிக்கலா இருக்காது, மத்திய அரசுக்கும் சிக்கல் கொடுக்காது. ஏன்னா கல்வித்துறை மூலமா தான் வந்து மத்திய அரசுக்கு ஏகப்பட்ட சிக்கல். நீ மோடி அரசு கடுமையான போராட்டங்கள் சந்திச்சுட்டு வருது, அந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமான போராட்டங்களை சந்திச்சுட்டு வருது அப்படின்னா கல்வித்துறை தான் அதுக்கு முக்கிய காரணம். கல்வித்துறை வந்து மொத்தமா எங்களுக்கு மும்மொழி கூட வந்துட்டு எங்களால ஓரளவுக்கு வந்து சகிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா விஜயோட வந்துட்டு படங்கள்ல வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு விஜய் போட்டோ வச்சு விஜய் மாமான்னுட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி அது ஒரு கட்சி இதுவா வந்துட்டு குழந்தைங்கள எல்லாம் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி பாய்சன் பண்ற விஷயம் வேண்டாம்னு நாங்க விரும்புறோம். சோ அது மத்திய அரசு கிட்ட இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறோம். போட்டோ வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லி இது யாரு, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் விளக்குனாங்க. அப்போ வந்து பிரச்சனையா சிஎம் அப்படின்ற மாதிரி பண்ணி நடிகனா தான் நீங்க இன்னமும் சொல்லிட்டு இருக்கீங்க.
சிஎம் தாங்க இருக்காரு. நீங்க நடிகனா இல்ல நீங்க வந்து பாக்குறீங்கன்னு ஒரு அர்த்தம் உங்களுக்கு. சிஎமோட போட்டோ காட்டி எல்லாம் இது பண்ணல. நீங்க ஒரு நடிகனோட போட்டோ காட்டிட்டு இது நடிகன் அப்படின்றத உதயநிதி போட்டோ இந்த கூட என்ன தான் படத்துல காட்டினாங்க. நடிச்சிருக்காரு உதயநிதி வந்து தெரியுமான்றதுதான் கொண்டு மாமன்னன் வர்றீங்க. படத்துல நடிச்ச உதயநிதி மாமன்னன் படத்துல நடிச்சப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டி தான் போன பீரியட்ல இது உதயநிதி துணை முதலமைச்சர்னு காட்டி பேசினாங்க. 2024 அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. அமைச்சர் ஒன்னும் எலெக்ஷன் எல்லாம் கிடையாது. அது செலெக்ஷன் மட்டும் தானே அது. ஏங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாருங்க. ஆஹ் அவரு பள்ளிக்கு வந்து போயிருக்க ஒரு பள்ளிக்கு போறாரு. அப்போ மாமன்னன் படத்துல இருக்கிற ஒரு போட்டோ காமிச்சு இவர் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டீச்சரு. ஓகே, அது ஓட்டெல்லாம் கேட்கலையே. பிரச்சனையா தெரியல. உதயநிதியோட மாமன்னன் படத்துல நடிச்ச போட்டோ காட்டி குழந்தைங்களுக்கு வந்து இவர் தான் துணை முதலமைச்சர், இவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர், இவர் தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பெரிய இன்னொரு முக்கியமான அமைச்சரா இல்ல இருக்காரு. நீ மாமன்னன்னு சொல்றப்ப வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வடிவேலு உட்கார சொன்ன விஷயம் மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். நீ உட்காருப்பான்னுட்டு உட்கார வச்ச அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனா நீங்க விஜய்ன்னு சொல்றப்போ அவர் அந்த பாட்டில வச்சு குடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன் உதயநிதி இதுக்கு முன்னாடி பாட்டில் குடிச்சதே இல்லையா? இல்ல நான் இப்ப நீ மாமன்னன் சொன்னப்போ எல்லாருக்கும் அதுதான் போகும். இல்ல அவரு இதுக்கு முன்னாடி பாட்டில் குடிக்கல. ஆனா பாட்டில் ஸ்மெல் பண்ணியே போதை ஏறுதுன்னு சொல்லி சந்தானத்தோட காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து சரி அப்படின்னா இது எப்படி நீங்க வந்து இல்ல அது குழந்தைங்க கிட்ட யாரும் புகுத்தல, அதுக்காக நான் சொல்ல வரேன். படத்தை யாரும் குழந்தைகள் பார்க்காம இருந்தாங்க. சந்தானத்துடைய காமெடி டெய்லி டிவில வருது. உதயநிதியுடைய காமெடிஸ் எல்லாம் டெய்லி டிவில வந்துட்டு தான் இருக்கு. ஆதித்யா சிரிப்பொலி எல்லாம் போட்டீங்கன்னா உதயநிதியுடைய காமெடிஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு 4 காமெடியாவது வந்துருது உங்களுக்கு. சந்தானத்தோட ஓகே, நம்ம ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இன்னமும் வந்துட்டு அரசு பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது அந்த மத்திய அரசோட கட்டுப்பாடுல இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் இது ஒப்பீனியன் இது. புது கூட்டாளிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும். நாங்க வந்து புது கூட்டாளின்னு பார்க்க முடியாது. மத்திய அரசு வந்து மத்திய அரசா பார்க்கிறோம். மத்திய அரசு என்னைக்குமே மாநிலங்களை வந்து ஒடுக்கி மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க எப்பயுமே. அது காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அதை போராடி வாங்க வேண்டிய இடத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி செயல்பட்டாங்களோ அப்படிதான் செயல்படணும். அதுக்காக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிரடியா செயல்பட்ட மாதிரி இவர் அதிரடியா செயல்பட்டா நீங்க எப்படி அதிரடியா செயல்படலாம்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. சரி நிதானமா செயல்படலாம் அப்படின்னா நீங்க எப்படி இவ்வளவு நிதானமா இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புவீங்க. வேற என்னதான் பண்ண முடியும்? இல்ல நாங்க கேட்க மாட்டோம். எங்களுக்கு தெரியும் ஸ்கிரிப்ட் எப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அரசியலுக்கு வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனப்பவும் இதைத்தான் சொன்னார் கருணாநிதி. ஸ்கிரிப்டடு அவர் வந்து படத்துல பேசுற மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தை உட்காந்துக்கிட்டு நடிகனுக்கு நாளாட எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருந்தார் கருணாநிதி. ஆனா அந்த நடிகனை தான் வந்து தொடர்ச்சியா 3 முறை முதலமைச்சர் ஆகினாங்க மக்கள். பார்த்துட்டு மக்கள் தெளிவா முடிவு பண்ணி மக்கள் பார்த்து. ஓகே ஹரிஷ், இத நம்ம வந்துட்டு நம்ம உணவுப் பொருட்களை பத்தி பேசுறோம். நம்ம மாதிரி இருக்காங்க 2 பேரும் வேணாம், எங்களுக்கு 2 ஊழல் கட்சி எங்களுக்கு வேணாம். 2 பேரும் ஊழல் பண்ணி எங்களுடைய காசெல்லாம் அடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, புதுசா வரனா ஊழல்ங்கிற வார்த்தையை கத்துக்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் எடுக்கும். அது வரைக்கும் தான் ஆண்டு போட்டுமேன்னு விடுறாங்க. உட்கார வச்சு உனக்கு டியூஷன் எடுப்பாங்க. நான் சொல்றேங்க இல்ல, உணவுப் பொருட்களோட விலைன்றது வந்துட்டு வேற விஷயம் ஹரிஷ். ஒரு அரசுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான துறைகள்ல ஒண்ணு இந்த உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பாகட்டும், அத்தியாவசிய பொருட்கள் விநியோகமாகட்டும், விலைவாசி கண்காணிப்பு, இந்த 3லயும் அரசு வந்துட்டு தொடர்ந்து ஒரு கண்காணிப்பு நடத்தணும்ன்றதுதான். அரிசி விலை உயருது அப்படின்னா திடீர்னு நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. நீங்க வந்து 60 நாட்கள் ஆயிடுச்சு. நெல் உற்பத்தி குறைஞ்சிருக்கா, மாநிலம் இப்ப என்ன பண்ணீங்க இந்த 60 நாள்ல? இப்ப இதெல்லாம் வந்துட்டு நீங்க பாத்துருக்கணும்ல. என்ன இப்ப நீ உட்காந்துட்டு நீங்க ரீல்ஸ் போடுற நேரம் இதெல்லாம் எடுத்து பாத்துருக்கலாம்ல அப்படின்றதுதான் எங்களோட கேள்வி. மாநிலங்களுக்கு இடையே விநியோகம் பாதிக்கப்படுதா? ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து தொடர்ச்சியா இந்த ஒரு விஷயத்த கடந்த 15 ஆண்டுகளா சொல்லிட்டு வரேன். கர்நாடகால வந்து கனமழை பெய்யும் போதெல்லாம் அங்க இருந்து காவிரி நீர் வந்து நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த நீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல தடுப்பணைகள் ஏன் இல்ல? நான் கடந்த 15 ஆண்டுகளா அதை கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தடுப்பணை இருந்திருந்தா மேட்டூர் அணை திறக்க முடியாத நேரத்துல இந்த தண்ணீரை பயன்படுத்திருக்க முடியுமே. ஒரு தடுப்பணை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் பல முறை இந்த கோரிக்கை வைக்கிறேன். நான் அவர் விவசாயி, அவருக்கு விவசாயிகளுடைய கஷ்டங்கள் தெரியும், விவசாயம் பண்ணக்கூடிய மனுஷன் அவரை இதை கவனிப்பாருன்னு நினைச்சா அவரும் கவனிக்கல. ஒரு தடுப்பணை கட்டி இருந்தா இந்த மாதிரியான இக்கடான நேரத்துல இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிச்சிருக்க முடியும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களுக்கு வந்து காவிரி நீர் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு, கடல்ல போய் கலக்குது. கடல்ல போய் வீணா கலக்கிறதுக்கு அந்த தண்ணியை சேமித்து வச்சிருந்தா நீங்க விவசாயத்துக்கு பயன்பட்டு இருக்கும்,
குடிநீர் பயன்பாட்டுக்கு பயன்பட்டிருக்கோம், மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு பயன்படுத்திருக்கோம். நிறைய பயன்பாடுகள் இருக்குங்க. நீங்க வந்து தண்ணீர் சேமிச்சு வைக்காம எல்லாத்தையும் கடல்ல கலக்க விட்டுட்டு விவசாயத்தை கவனிக்க முடியல. காவிரி நீர்ல இருந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. மேட்டூர் அணை ஏன் 12ஆம் தேதி திறக்கல? 12ஆம் தேதி திறக்கிற அளவுக்கு தண்ணீர் தான் திறந்துருப்பாங்கல்ல. தண்ணி இல்ல திறக்கல. தண்ணியை சேமிச்சு வைக்க முடியல. கடந்த 60 ஆண்டுகள்ல சில ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில சில தடுப்பணைகள் கட்டப்பட்டுச்சு. காமராஜர் ஆட்சியில சில தடுப்பணைகள் கட்டப்பட்டுச்சு. எம்ஜிஆர் ஆட்சியில அணைகளும் தடுப்பணைகளும் கட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்து தூர்வாரினாங்க. அதை தாண்டி வேற என்ன பண்ணாங்க? ஓகே. 3 காமராஜர், எம்ஜிஆர், இவங்க செல்வி ஜெயலலிதா 3 முதல்வர்கள் வந்து அணைகள் தடுப்பணைகள் கட்டினாங்க. கருணாநிதி அவர்கள் கூட அணைகள் கட்டியிருக்காரு. 4 முதல்வர்கள் வந்து இது வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு தடுப்பணை கட்டி நீங்க வந்து கடலுக்கு போக வேண்டிய நீரை சேமித்து வைக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இந்த தாவேக அரசுக்கும் நான் மறுபடியும் இதே கோரிக்கை வைக்கிறேன். தடுப்பணைகள் கட்டுங்க. தடுப்பணைகள் கட்டி கடல்ல வீணா கலக்கிற நீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வழியை பாருங்க. உங்களுக்கு வந்து விவசாயத்தை நீங்க அப்பதான் காப்பாற்ற முடியும். விவசாயிகளுக்கு வந்து தேவை நீர் எப்ப தேவை, விவசாயத்துக்கு வந்து நீர் எப்ப தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நீரை வந்து நீங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கணும். விவசாயிகளுக்கு நீர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க 12ஆம் தேதி நீரை திறந்து விட்டீங்க அப்படின்னா விவசாயிகள் இந்த நீரை பயன்படுத்துறாங்களா, அந்த நீர் வந்து வீணா போகுதான்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பா கண்டிப்பா. மும்முனை மின்சாரம்னு அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க. மும்முனை மின்சாரம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்து 18 மணி நேரம் ஆச்சு. அது 24 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் ஆச்சு. அது திமுக ஆட்சியில 12 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு மும்முனை மின்சாரம் போகுதானே தெரியல எனக்கு. ஏன்னா நான் டெல்டால வந்து எலெக்ஷன் முன்னாடி நான் பார்த்த வரைக்கும், நாங்க இருக்கிற விவசாயிகிட்ட பேசின வரைக்கும் அவங்க கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. மழை பெஞ்சா கடுமையான மழை. ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்க வந்து 5000 ரூபாய் ரேட் போட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறேங்கிறாங்க. சில ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வந்து 2500 ரூபாய் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த 2000 ரூபாய் கொடுத்தாரு எங்களுக்கு. போன ஆட்சியில் எங்களுக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் கொடுக்க முடியுங்கிறாங்க. நாங்க இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது கேட்கறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசும் அரிசி ஆலைகளாகட்டும் மொத்த வணிகர்கள் இவங்ககிட்டலாம் வந்து 20 விழுக்காட்டு அடக்க விலைக்கு அரிசி கொள்முதல் செய்ய நியாய விலை கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முன்வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பாமகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வச்சிருக்காரு. அதே தான் நானும் சொல்வேன். தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல வந்து கவனத்தை எடுத்துக்கணும். தமிழ்நாடு அரசு 20 விழுக்காடு அந்த விகிதாச்சாரத்தின்படி கொள்கை அந்த கொள்முதல் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை வந்து தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய நிலைக்கு இருக்காங்க. இன்னைக்கு செஞ்சே ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா முன்ன வந்து 45 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அரிசி இன்னைக்கு 75 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். முதல்ல அரிசி பதுக்கல் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி வந்து விவசாயிகளை கஷ்டத்தை புரிஞ்சக்கூடிய இடத்துக்கு மாநில அரசுகள் வந்தே ஆகணும். ஏன்னா விவசாயிகள் கடுமையான கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து அடுத்து பருவமழை வரப்போகுது. பருவமழை வரதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வந்து அரிசி அந்த நெற்பயிர்கள்லாம் வீணா போகாம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் அவங்க பண்ணி ஆகணும். இப்போ ஜூலைல ஆரம்பிச்சாதான் வந்து செப்டம்பர்ல பருவமழை ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நீ இப்ப விட்டுட்டு செப்டம்பர்ல மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்துல கடந்த ஆட்சிகள் போல மறுபடியும் நெற்பயிர்கள்லாம் வந்து மழையில சேதமாகி விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகளா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டிய அரசு இந்த அரசு. ஏன்னா விவசாயிகள் அதிக அளவுல வாக்களிச்சிருக்காங்க. நான் கேட்கிறப்போ நான் சர்வே டைம்ல நான் போய் பேசும்போது அதிமுகன்னு சொன்னவங்க வாக்களிக்கும் நாள்ல வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சோ அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல தாவேக்கா அரசு இருக்கு. தாவேக்கா அரசு நிச்சயமா விவசாயிகளுடைய குரலை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஓகே ஹரிஷ், பார்ப்போம் என்ன கோரிக்கைகள் மக்களோட கண்ணீர் வந்துட்டு அவங்களுக்கு கேக்குதான்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஏன்னா அரிசி விலை உயர்ந்து, எண்ணெய் விலை உயர்ந்து, காய்கறி விலை உயர்ந்து, பருப்பு விலை உயர்ந்து, சமையல் எரிவாயு விலை உயர்ந்து, இப்படி எல்லா பொருளும் உயர்ந்துட்டே போகுது. ஆனா வருமானம் அதே இடத்துலதான் இருக்குது அப்படின்றதுதான் இது சாமானிய மக்களோட உண்மையான நிலையே இதுதான். அப்படிங்கிறது உயர்றதுக்கான பாசிபிலிட்டி இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுதான் வந்து இப்ப வந்திருக்கிற ஆய்வுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. தனிநபர் வருமானத்தை தாண்டி அவங்களுடைய செலவினங்கள் அதிகமா இருக்கு நாட்டுல அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு.
அதான் மக்கள் வந்துட்டு அரசு கிட்ட கேட்கறது இலவச பொருட்கள் எல்லாம் இல்ல, ஒரு நியாயமான விலையில அடிப்படை பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்றதுதான் இலவச எதிர்பார்க்கறாங்க. பொருட்கள் வந்து நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. இலவச பொருட்கள் வந்து இலவசங்கள் அப்படிங்கிறது பல்வேறு மக்களுக்கு வந்து பயனுள்ள விஷயங்களா தான் அமைஞ்சிருக்கு. அதனால இலவசங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. சீமான் அவர்கள் சொல்ற இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்க கேட்டோமாங்கிற அவர் கேட்க மாட்டாரு. ஆனா இலவசங்கள் இருந்தா தான் எங்களால வந்து அத்தியாவசிய பொருட்களை தாண்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடிப்படை தேவைகள் கூட இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த இலவசங்கள் வந்து போய் சேர்ந்துச்சுன்னா அது இன்னும் அவங்களுக்கு பெட்டரா ஒரு லைஃப் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இலவசங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த இலவசங்களை தடை பண்ணல. இலவசங்களுக்கு வந்து நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்து நீங்க வந்து அதை எப்படி நீங்க செலவு பண்ண போறீங்கிற அக்கௌண்ட்டை காட்டுங்கிறாங்க, கணக்கீடை காட்டுங்கன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். தடை பண்ண கண்டிப்பா நீ இப்போ சீமான் அவர்களை பேசுறப்ப கண்டிப்பா நான் ஏன்னா அந்த சாப்டர் எடுக்க வேண்டாம்னு பார்த்தேன், நீ சீமான் அவர்களை கொண்டு வந்துட்ட, அதனால நான் இந்த வார்த்தையும் சொல்லிக்கிறேன். எத்தனை தோல்விகள் வந்தாலும் நிலையான ஒரு இடத்துல இருந்து முயற்சி மேல் முயற்சி செய்யற ஒரு ஆள் அப்படி சீமான் அவர்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். நானு அவரை பார்த்து நமக்கு வாய் கூசாம வந்து சீமானா யாருன்னுட்டுன்னு கேட்கறதுக்கு, அதை விட என்ன சொல்றது, நீங்க எல்லாம் வந்துட்டு சினிமால சீமானை பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நாங்க அரசியல்ல பார்த்திருக்கோன்றதுதான். சோ பாப்போம் ஹரிஷ். முன்ன பார்த்த சீமான் வேற, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற சீமான் வேற. முன்ன வந்து மக்களுக்கான குரலா ஈழத்தமிழர்களுக்கான குரலா ஒழிச்சிட்டு இருந்த சீமானவர்கள் இன்னைக்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக குரலா ஒழிச்சிட்டு இருக்காரு. அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். வந்து தன்னுடைய கொள்கையில சமரசத்தை ஏற்படுத்திட்டு அம்பாசமுத்திரம் தொகுதியில பொது வேட்பாளரா திமுக அதிமுக சரவணன் நிற்பேன் அப்படின்னு சொன்னாரோ அப்பவே அவருடைய திராவிட கட்சிகளுக்கு எதிரான கொள்கை அப்படிங்கிறது நீத்து போயிடுச்சு. அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து பொது வேட்பாளர் நிக்க போறேன் அம்பாசமுத்திரம் தொகுதியில அப்படின்னு அவர் தான் பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி கொடுக்காம இருந்திருந்தா கூட இந்த இல்ல, திராவிடத்தை விட பேராபத்து வந்துட்டு நாட்டுல இருக்குன்றப்போ அதுக்கு திராவிடம் மேல் அப்படின்னு அவர் நினைச்சாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும். திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாது, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு இத்தனை வருஷமா நீங்க அதுதான்ப்பா அன்னைக்கு இப்ப நீ சொல்ற பாரு, பழைய படங்கள் வேறன்னு சொல்ற பாரு, அதுதான் திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் சொல்லி ஒரு கட்சி மூன்றாம் கட்சி ஒண்ணு ஆட்சிக்கே வந்துருச்சு. திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் தான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களை மக்கள் ஏத்துக்கல அப்படின்னா நீங்க எங்கேயோ சமரசத்துக்குள்ளாயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமாகுது. அந்த சமரசம் என்னன்னு பாருங்க. நத்தம் சிவசங்கர் எல்லாருமே சமரசம் ஆயிருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. இப்போ ஒன்னும் இல்ல ஹரேஷ், அமமுகவிலிருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் விலகும் போது சொல்றாரு அதுல திராவிடம் இல்ல, அதனால என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து தாவேக்கால சேர்ந்துட்டு ஒரு ரீல்ஸ் ஒண்ணு வருது, அழகா ரோஸ் எல்லாம் கொடுத்துட்டு விளையாடிட்டு இருக்காரு. திராவிடம் இல்லன்னு சொன்ன அன்னைக்கு அதிகாலை 4:30 மணி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல தான் இருந்தேன். அமமுக தொடங்கப்பட்ட நாள்ல நான் மதுரையில தான் இருந்தேன். அந்த கூட்டத்துக்கும் போனேன். நான் அன்னைக்கு அமமுக வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல வாக்குகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மேலூர்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை மேலூர் சாமி அவர்கள் கூட்டியிருந்தார். ஆனா அதுக்கப்புறம் அமமுக 5% வாக்கு தான் வாங்கினாங்க 2019 நாடாளுமன்றத்தில். இன்னைக்கு வந்து இன்னைக்கு அது 1.5% ஆயிடுச்சு. சீமான் அவர்கள் அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் வந்து 8% வாக்குகளை வாங்கிட்டு இன்னைக்கு 4.5% அது குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ சீமான் அவர்கள் தன்னை சுயபரிசோதனை செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கொள்கையில சமரசம் பண்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்த ஏற்கக்கூடிய விஷயம். நத்தம் சிவசங்கர் சட்டம் நிப்பாட்டி இருந்தா அவர் இன்னைக்கு 25% ஓட்டு வாங்கியிருப்பாரு. அவரை கொண்டு போய் எங்க தென் மாவட்ட டீப் சவுத்ல எங்க நிப்பாட்டி இருக்காரு. நத்தம் சிவசங்கரன் எங்க நிப்பாட்டணும் அங்க நிப்பாட்டி இருந்தா இன்னைக்கு தாவேக்கு அந்த அந்த பகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா எந்த கேண்டிடேட் எங்க போடணும்னு தெரியாம காரைக்குடிக்கும் இவர் சீமான் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. காரைக்குடி அவருடைய சொந்த ஊரே கிடையாது. அவருடைய சொந்த ஊர் ராமநாதபுரத்தை ஒட்டிய பகுதியில வருது. இவர் காரைக்குடி என்னோட சொந்த ஊர்னு காரைக்குடியில போய் பிரச்சாரம் பண்ணாரு. காரைக்குடியில போய் பிரச்சாரம் பண்ணி அங்க தாவேக்கு அகென்ஸ்டா பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பிரச்சாரம் பண்ணிருக்க வேண்டியது காங்கிரஸ் அகென்ஸ்டா. சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ். சிட்டிங் எம்எல்ஏ அகென்ஸ்டா இருக்கிற அதிருப்தி வாக்குகளை வந்து எடுத்தாதான் அவங்களால ஜெயிக்க முடியும். நீங்க சிட்டிங் எம்எல்ஏ அகென்ஸ்டா பேசாம தாவேக்கு அகென்ஸ்டா விஜய்க்கு அகென்ஸ்டா பேசினா எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? நாளைக்கு வரப்போற ஒரு கட்சியை பத்தி இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா எப்படி அதை மக்கள் எடுத்துக்குவாங்க? சிட்டிங் கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணிருக்கு, அவங்களுக்கு மாற்றம் நாங்க என்ன பண்ண போறோம்னு பேசணும். அத சீமான் அவர்கள் தவறு விட்டுட்டாரு. இப்ப அவர் தாவேக பத்தி பேசலாம். இப்ப அவர் பேசிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க சிட்டிங் கவர்மெண்ட், இன்னைக்கு அவர் பேசிதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு பேச வேண்டியது அன்னைக்கு பேசினதுனாலதான் இந்த தோல்வி. சீமான் அவர்கள் வந்து தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அவர் வந்து அவருக்கு எங்களுக்கு தெரியல, அவர் யாரும் தெரியலன்னு சொல்றது என்னை பொறுத்தவரை அது தவறான பார்வை. அப்படின்னாலும்
பட் சீமான் அவர்களுடைய கொள்கை முரண்பாடுகள்னால அது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. சோ அதனால அந்த டாபிக் அப்ப தனியா பேசுவோம். சீமான் அவர்கள் தனியா பேசுவோம் அது. இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அரிசி பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம் நம்ம. இது போல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்களோட குறைகள் எல்லாம் நிறைய இருக்கு. மேற்கொண்டு வேற ஒரு டாபிக்ல நாம பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி.